My dear students, welcome back to Nurses Profile Channel. Paramedical Diploma and Certificate Courses ஓட ஆன்லைன் கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான லிங்க்கும் நமக்கு வெப்சைட்ல கொடுத்துட்டாங்க. கூடவே பாத்தீங்க அப்படின்னா சீட் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் வேகன்சி உங்களுக்கு வேணும், பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்குது. அதுல போய் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப்ளமா இன் ஃபார்மசியை பொறுத்தவரையில நமக்கு டோட்டலா 240 சீட் இருக்குது. மொத்தம் 3 மெடிக்கல் காலேஜ்ல இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரியை பொறுத்தவரையில நமக்கு டோட்டலா வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னா 165 சீட் இருக்குது. 8 மெடிக்கல் காலேஜ்ல இருக்குது. இதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோர்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து சீட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா அப்ளை பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 1285 சீட் இருக்குது 27 மெடிக்கல் காலேஜ்ல. பட் 283 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ்க்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்திருக்குது. அதே மாதிரி அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் பொறுத்தவரையில் நமக்கு மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்குது. இசிஜி அண்ட் ட்ரெட்மில் டெக்னீஷியனுக்கு 540 சீட் இருக்குது. பம்ப் டெக்னீஷியனுக்கு 57 சீட் இருக்குது. கார்டியா கத்தீட்டரைசேஷன் லேப் டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா 121 சீட் இருக்குது. எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் 1 இயர் கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 490 சீட் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னீஷியன் கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 320 சீட் இருக்குது. டயாலிசிஸ் டெக்னீஷியன் 1 இயர் கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 407 சீட் இருக்குது. அனஸ்தீசியா டெக்னீஷியன் 1 இயர் கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 805 சீட் இருக்குது. அதே மாதிரி நமக்கு தியேட்டர் டெக்னீஷியன் 1 இயர் கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 800 சீட் இருக்குது. ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியனுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 663 சீட் இருக்குது. இஇஜி இஎம்ஜி கோர்ஸ்க்கு 135 சீட். டென்டல் மெக்கானிக்கு 6 சீட். டென்டல் ஹைஜீனிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 6 சீட் இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி டிஎம்எல்டி கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சீட் இருக்குது. 2320 சீட் இருக்குது. சோ கட் ஆஃப் கம்மியா இருந்தாலே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். அது போக டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி, சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான 25 டிப்ளமோ கோர்சஸ் வந்து இருக்குது. சோ இதுல குறிப்பா வந்து டிப்ளமோ இன் ஹோம் ஹெல்த் கேர் 1 இயர் கோர்ஸ், இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்தாலுமே இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் எதுவும் கிடையாது. சோ முடிஞ்ச அளவு இந்த கோர்ஸை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் நமக்கு வந்து ஒரு கோர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு கவர்மெண்ட் ஜாப்போ இல்லைன்னா பிரைவேட் ஜாப்பாவது கிடைக்கணும். ஹோம் ஹெல்த் கேர் நர்சிங்கை பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து இருக்காது. அதே நேரத்தில் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணுங்கிறவங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎம்எல்டி அதர் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஸ் யூஷுவல் இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ன செய்யுங்க அப்படின்னா இதுல வந்து கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகும்போது நீங்க ரீசெட் பாஸ்வேர்ட் பண்ணணும். ஸோ ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, ஓடிபி கொடுங்க. அடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங், ஃபார்மாடி கவுன்சிலிங், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட செகண்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நமக்கான அப்டேட் சீக்கிரமா வரும். அப்டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்றேன். ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு அதாவது டிப்ளமோ கோர்சஸ்க்கு நான் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து நான் டிகிரிக்கு அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறீங்க. அதாவது பாராமெடிக்கல் உள்ள டிப்ளமோ கோர்சஸ்க்கு நான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி சீட் எடுத்து ஜாயின் பண்ணா நான் வந்து ரவுண்ட் 2 வரும்போது அட்டென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம். பட் எங்க நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல முதல்ல ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதோ அவங்க கிட்ட என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அடுத்த டிகிரி கவுன்சிலிங் வரும்போது நான் மூவ் ஆயிடுவேன் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து இதே மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.